ஹலோ வியூஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழ அல்வா. இதுக்கு 4 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அது கூடவே வெல்லம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம். கூடவே கல்கண்டு சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் அரைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு குறைவாக இருந்தால் நீங்கள் இன்னும் கூட வெல்லமோ கல்கண்டோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்காக ஏலக்காய் 2 சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வேக விடணும். அதுக்காக நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இல்லைன்னா பழம் அடி பிடிச்சிக்கும். ஒரு 10 மினிட்ஸில் இந்த பழம் குக் ஆயிரும். கூடவே நெய் ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், பழம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலக்கி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிட்டால் உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல, ப்ளெயினாக விட்டுற போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தால் அந்த அல்வா பதம் கிடைக்கும். கூட இடையிடையே நெய் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த ரெசிபிக்கு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு அல்வாவை மாற்றிக்கலாம். இப்போ சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வர தீபாவளி கூட இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம்.